ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ½ kg ரசமலாய் கேக்கோட ஸ்பாஞ்சு தான் பார்க்க போகிறீங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட்டு 2 எக்கை நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம். இதில் 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கேக் ஜெல் ஆட் பண்ணோம். ஃபர்ஸ்ட்டு 2யும் லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம கேக் ஜெல்லை உள்ளே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு பீட்டரை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ சுகர் 100 கிராம் எடுத்துக்கலாம். பவுடர் சுகர் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக ரசமலாய் கேக் ஸ்பாஞ்ச் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த பேக்காகி வரும்போது ஸ்மெல்லே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அந்த ஃபீலே இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ரசமலாயோட எசன்ஸும் வெண்ணிலா எசன்ஸ், மில்க் எசன்ஸ், நம்ம 3 எசன்ஸுமே ஆட் பண்ணணும். அப்போ தான் ரசமலாய் கேக்லேயே அந்த ரசமலாய் ஸ்மெல் கண்டிப்பாக இருக்கும். ரசமலாய் எசன்ஸ் ஆட் பண்ணும்போது ஜஸ்ட் ஒரு 3 to 4 drops ஆட் பண்ணிக்கோங்க போதும். இப்போ எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுத்தாச்சு. இப்போ மைதா 90 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சைடில் இருக்கிறதுல ஸ்க்ராப்பர் யூஸ் பண்ணி நம்ம இது பண்ணி எடுத்துக்கலாம். எப்பயுமே ஸ்வீட் செய்யும்போது பிஞ்ச் ஆஃப் சால்ட் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 2 எக்குக்கு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மிக்ஸ் கொடுத்து எடுத்துக்கலாம். முதல்ல ஸ்க்ராப்பரை வச்சு சைடில் இருக்கிறது எல்லாமே நம்ம எடுத்து விட்டுக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கே டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த ரசமலாய் கேக் பிடிக்காத ஆளே இருக்காது. மில்க் ஃப்ளேவர் பிடிக்கிற எல்லாருக்குமே இந்த கேக் கண்டிப்பாக பிடிக்கும். இப்போ நம்ம 6 inch சர்க்கிள் டின்னில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபுல்லாக ஆயில் போட்டு கிரீஸ் பண்ணி கீழே பட்டர் பேப்பர் போட்டு எடுத்துக்கலாம். எல்லா பக்கமும் பட்டர் பேப்பர் போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம ஒட்டாமல் நல்லா நீட் அண்ட் கிளியராக வரும். இப்போ பேட்டரை உள்ளே போர் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி அவனை 180 டிகிரிக்கு 10 minutes ப்ரீ ஹீட் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் பேட்டரை நம்ம உள்ளே வச்சுக்கலாம். உள்ளே வச்சு கரெக்டாக ஒரு 30 minutes பேக் பண்ணி எடுத்துக்கலாம். சூப்பர் சாஃப்டான ஃப்ளஃபியான ரசமலாய் கேக் ஸ்பாஞ்ச் ரெடி ஆயிரும். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோப் உங்கள் எல்லாருக்குமே வீடியோ பிடிக்கும்னு சொல்லி நம்புகிறேன். லைட்டாக ஏர் பபிள்ஸ் எல்லாமே ரிலீஸ் பண்ணிவிட்டு உள்ளே வச்சு பேக் பண்ணி எடுத்துடலாம். கேக் நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.